ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சிஸ்டம் டெம்பரரி ஃபைல்னால ஸ்லோ ஆகுதா? நான் சொல்கிற 4 மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து முன்னாடி இருந்ததை விட ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, ரன்னில் போயிட்டு %temp% அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு TEMP கரெக்டாக ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டெம்பரரி ஃபைல் நான் ஆல்ரெடி நிறைய டெலீட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால உங்களுக்கு ஃபைல்ஸ் கம்மியாக தான் காமிக்கும். இப்போ என்னோட வீடியோவில் உங்களோட இதில் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இதில் Ctrl+A கொடுத்துட்டு டெலீட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? டெலீட் கொடுத்துட்டீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் டெலீட் ஆகிடும். ஒரு சில ஃபைல் டெலீட் ஆகாது. அந்த ஒரு சில ஃபைல் என்னன்னா பேக்கில் நம்ம இப்போ கரண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபைல் வந்து டெலீட் ஆகாது. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ரன்னில் போயிட்டு டெம்ப்னு டைப் பண்ணுங்க. TEMP இதுவும் டெம்பரரி ஃபைல் தான். இதுக்குள்ள போயிட்டு போனீங்கன்னா நான் ஏற்கனவே டெலீட் பண்ணி வச்சிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஃபைல்ஸ் காமிக்கல. இதுலையும் போயிட்டு நீங்க வந்து டெலீட் கொடுத்தீங்க அப்படி சொன்னா டெலீட் ஆயிடும். அடுத்தது 3வது டைப் பார்த்தீங்கன்னா சேம் ரன்குள்ள போயிட்டு clean mgr அப்படின்னு கொடுங்க. CLEAN MGR இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஜங்க் ஃபைல் இருக்கு இல்லைங்களா? சி டிரைவ்ல ஜங்க் ஃபைல், தேவையில்லாத ஃபைல், ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபைலு, அந்த ஃபைல்லாம் டெலீட் பண்றது. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதுல ஜங்க் ஃபைல் செலக்ட் ஆயிருக்கும். இதுவே ஓகே கொடுத்தீங்கன்னா டெலீட் ஃபைல், அந்த சி டிரைவ்ல இருக்கக்கூடிய ஃபைல் வந்து டெலீட் ஆயிடும். அதாவது ஜங்க் ஃபைல் டெலீட் ஆயிடும். மற்ற டிரைவ் நம்ம பண்ண தேவையில்லை. டி டிரைவ்லாம் பண்ண தெரியல, ஏன்னா நம்ம ஃபைல்ஸ் வச்சிருக்கோம், அது தேவையில்லை நம்மளுக்கு. அடுத்து 4th மெத்தட் பார்த்தீங்கன்னா ப்ரீஃபெட்ச் PREFETCH ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ரீஃபெட்ச்னு டைப் பண்ணிங்கன்னா இதே சேம் டெம்பரரி ஃபைல் இதுலேயும் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுவும் Ctrl+A கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டேன். ஒரு ஃபைல் மட்டும் இருக்குது. அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ஃபைல் டெலீட் ஆகலை. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த 4 மெத்தட்லேயும் டெம்பரரி ஃபைல் டெலீட் பண்ணியாச்சு. டெலீட் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா இங்கே ரீசைக்கிள் பின்ல இருக்கும். இன்கேஸ் அந்த ஃபைல் நீங்கள் திருப்பி மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது முக்கியமான ஃபைல் இருக்குது அப்படின்னா அதில் அந்த ஃபைலில் கிளிக் பண்ணி ரீசெட் கொடுத்தீங்கன்னா பழைய லொக்கேஷன்லேயே போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு இந்த இதில் இருக்க ஃபைல் எதுவுமே தேவையில்லை அப்படின்னா எம்டி ரீசைக்கிள் பின் கொடுத்தீங்க அப்படின்னா ரீசைக்கிள் பின்ல இருக்கிறது எல்லாமே பர்மனண்டாகவே சிஸ்டம் விட்டு டெலீட் ஆகிடும். இப்போ நம்ம 4 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 4 மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம் ஓஎஸ் வந்து டெம்பரரி ஃபைல்னாலேயோ இல்லை ஜங்க் ஃபைல்னாலேயோ ஸ்லோவாக இருக்கிறது இருக்கு அப்படின்னா இதனால பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து முன்னாடி இருந்ததை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு வேலை சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து முன்ன இருந்ததை விட இப்போ வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.